Hello everybody, வணக்கம். My name is Sadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்க ஒரு எஸ்ஸே ஒன்று பார்க்க போறோம் பிள்ளையர். நான் ஏற்கனவே முதல் வீடியோவில் வந்து 20 எஸ்ஏஸ்க்குரிய டாபிக்ஸ் தந்திருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் முதலாவதா ஒரு டாபிக் எடுத்திருக்கிறேன், ட்ரக் அபியூஸ், போதைப்பொருள் பாவனை. இது தொடர்பாக உங்களுக்கு சில வேளை எஸ்ஏ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டாபிக்கை எடுத்திருக்கிறேன். அப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து இப்படி ஒரு டாபிக் தரப்பட்டால் நீங்கள் எப்படி எழுதுவீங்க என்றதை நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கு ஒரு எஸ்ஏ ஒன்று தரப்போறேன், சரியா? Before moving to the video, if you come first time to this channel, please subscribe the channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, நாங்க வந்து எஸ்ஏ பார்ப்போம், சரியா? ஓகே, ட்ரக் அபியூஸ், அதாவது போதைப்பொருள் பாவனை. போதைப்பொருளை தவறான முறையில் பயன்படுத்துகிற, சரியா? அப்போ அதை பற்றிய ஒரு எஸ்ஏ உண்டு. என்ன பொறுத்தவரையில் வந்து பிள்ளையர் 200 வேர்ட்ஸ் ஒரு பக்கத்தில் நீங்கள் எழுதுறது உங்களோட 200 வேர்ட்ஸு கிட்ட வெறுமனே ஒரு பக்கமும் தாண்டி அடுத்த பக்கத்துலேயும் ஒரு ஹாவாசி பக்கமோ அப்படி அந்த அளவுக்கு எழுத உங்களுக்கு 200 வேர்ட்ஸ் வந்துடுமென்னு தான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் வந்து அந்த வேர்ட்ஸ் கவுண்டிங் முக்கியத்துவமானது. அப்போ என்ன பொறுத்த நான் வந்து இதை வந்து 4 பேராகிராஃப், கட்டாயம் 4 பேராகிராஃபில் எழுத பாருங்க. ஒன்று இன்ட்ரடக்ஷன், மற்றது உங்களோட பாடி பகுதி, அந்த டீட்டெயில்ஸ் பகுதி. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தந்திருப்பாங்க, உங்களுடைய ஓலெவல் எக்ஸாம் பொறுத்தவரையில் பாயிண்ட்ஸ் தந்திருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் விஷயத்தை எழுதினா சரி. எக்ஸாம்பிள் எல்லாம் கட்டாயம் கொடுக்க வேணும். அப்படி கொடுத்து எழுதினாவே ஓகே. ஹேண்ட் ரைட்டிங்கள் எல்லாம் நீட்டாக அந்த வடிவாக எழுதுங்க, கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ஓகே, இப்போ நானும் அப்படி தான் இதை 4 பகுதியாக பிரிச்சிருக்கேன். பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 அண்ட் கன்க்ளூஷன் முடிச்சிருக்கேன். அதுக்காக நீங்கள் எழுதும்போது பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 எல்லாம் போட தேவையில்லை. நீங்கள் நார்மலாக இன்ட்ரடக்ஷன் எல்லாம் போட தேவையில்லை, நார்மலாகவே எழுதலாம், சரியா? இப்போ நான் வந்து நீங்கள் அதை விளங்க வேணும், என்னத்தை நான் வந்து சொல்ல வாரேன், நீங்கள் அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும். இப்படித்தான் எழுத வேணும். இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். ஒரு உங்களுக்கு தரப்பட்ட விவரங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து 2 பேராகிராஃப் எழுதுறீங்க. ஒன்றில் அட்வான்டேஜ் ஒரு பேராகிராஃப் அல்லது டிஸ்அட்வான்டேஜ் ஒரு பேராகிராஃப். அதே மாதிரி கன்க்ளூஷன், கடைசியில் நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும், ரைட்? ஓகே, இதை பேசிக்காக கொண்டு இப்போ இந்த ட்ரக் அபியூஸ் என்ற ஒரு டாப்பிக்கில் நான் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்ஏ ஒன்று இருக்குது, பாருங்கள். நான் வாசிச்சுக்கிட்டு போகிறேன். ஒரு சின்ன வீடியோவாக தான் போட போகிறோம் பிள்ளைகள். என்னென்னு சொன்னால் நான் வந்து டிரெக்டாக டைப் பண்ணி கொண்டு கேட்க டைம் நீண்ட நேரம் எடுக்கிறதால சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு போராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆகவே இதை நாங்கள் வந்து ரீட் பண்ணிட்டு நீங்கள் வழியாக பிறகு நீங்கள் வந்து விரும்பினால் இதை உங்களோட ஒரு புக்கிலையோ ரைட்டிங் புக்கில் ஏதாவது எழுதி எடுத்துக்கொள்ளுங்க, சரியா? ஓகே, ட்ரக் அபியூஸ். இப்போ இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம், என்ன சொல்கிறோம்னு, சரியா? ட்ரக் அபியூஸ் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம் இன் ஸ்ரீலங்கா, சரியா? அப்போ இன்ட்ரடக்ஷன் ஆரம்பம் பாருங்க எப்படி இருக்கு. நீங்கள் தமிழ் எல்லாம் மிஸ் எழுதியிருப்பீங்களா? அப்போ அதே மாதிரி தான். பர்டிகுலர்லி எமங் யங் பீப்புள், இளம் சமுதாயத்தில் வந்து பிரத்யேகமாக இளம் சமுதாயத்தில் வந்து பிரதான பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இட் இன்வால்வ்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் காணுங்க, இன்வால்வ்ஸ், இது வந்து தொடர்பட்டிருக்குது. த harmful யூஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் உள்ளடக்கங்களை கொண்டதை, லைக் நெகோட்டிஸ், அதாவது போதைப் பொருள் பேராக இருக்கும். பேருண்டு தான் ஒரு போதைன்ற பெயர். ஆல்கஹால்ன்றதும் உங்களுக்கு அதை ஆல்கஹால் மது பாவனைகளில் பயன்படுத்துறது. அண்ட் அதர் ட்ரக்ஸ், அதர் மருந்துகள், சரி, போதை மருந்துகள். ஓகே, திஸ் இஸ்யூ எஃபெக்ட் not only the health of individual but also their families. பாருங்க, இந்த சென்டென்ஸ் அமைப்பு பாருங்க, வெரி வெரி ஈஸி, சரியா? காட்டா ஏதாவது நீங்கள் வாசிக்கும் போதே சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. பாருங்க, உங்களோட ஹெல்த், தனிப்பட்ட ரீதியான ஹெல்த்தை மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி மற்றும் சமுதாயம், மேக்கிங் எசென்சியல் டு அட்ரஸ் இட், இதை வந்து நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும், சரியான தீர்வை கொண்டு வர வேண்டும், அத்தியாவசியமான ஒரு விடயமாக கொண்டு வர வேண்டும், கவனத்தில் எடுக்க வேண்டும் சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து சொல்லியிருக்கோம், சரியா? ஓகே, இப்போ பேராகிராஃப் 1க்குள்ள என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். The main problems caused by drug abuse are severe health risk, ஆபத்தான ஆரோக்கியமான விடயங்களை, ஆரோக்கியத்துக்கு சரியான ஆபத்தான விடயமாக ஒரு பிரச்சனையாக இருக்குது. Including damage to the brain, liver and heart,
அப்ப என்னென்ன அங்க மனிதனுடைய என்ன ஆர்கானிசம்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்றோம். பிரச்சனைகள சொல்றோம். மென்டல் ஹெல்த் கேன் ஆல்சோ நெகட்டிவ்லி இம்பேக்டட் லீடிங் டு டிப்ரஷன் அண்ட் ஆங்ஸைட்டி. அது ஒரு பயமான நிலைமை மற்றும் மன அழுத்தம் போன்ற காரணங்களுக்கு இது என்ன செய்யுது? இட்டுச் செல்லுது. ஸ்டூடண்ட்ஸ் ஹூ அபியூஸ் ட்ரக்ஸ் ஆஃபன் ஸ்ட்ரகிள் இன் ஸ்கூல். அப்ப தொடர்ச்சியா வந்துட்டு யாராவது ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்கள்ட ட்ரக்ஸ் பாவனைக்கு அடிமையாயிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து சரியா கஷ்டப்படுறாங்க ஸ்கூல்ல. பெர்ஃபார்ம் புவர்லி அகாடமிக்கலி அவங்கள்ட கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் வந்து என்ன செய்றாங்க? மிகவும் ஒரு பின்தங்கிய நிலைமையில இருக்கிறாங்க. அண்ட் மே டெவலப் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ். அதாவது வந்து பிஹேவியர் சம்மந்தம் நடத்தை ரீதியான பிரச்சனைகள்லயும் வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. யூசிங் ட்ரக் கேன் ஆல்சோ ஹார்ம் ரிலேஷன்ஷிப். அந்த பாவனைய வந்து ரிலேஷன்ஷிப்ப பாதிக்குதாம். குறிப்பாக ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பல பிரச்சனைகள்ல வந்து அடிக்ஷன் அது வந்து அது மட்டும் இல்லாமல் லீட் டு அடிக்ஷன் அதில வந்து அடிமையாகிறது. மேக்கிங் இட் டிஃபிகல்ட் டு ஸ்டாப் யூசிங் த சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ் பொருள உள்ளடக்க அத வந்து நுகர்ச்சியற காரணத்தினால வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாத காரணத்தினால இப்படியான பிரச்சனைகள வந்து அவங்க வந்து சந்திக்க வேண்டி இருக்குது. தீங்கு விளையக்கூடிய பிரச்சனைகள வந்து சந்திக்கிறாங்கள். சரியா? பேராகிராஃப் 2 அதுவும் பிரச்சனையா தான் இருக்கு. ஓகே. டு பிரிவென்ட் பிரச்சனையிலேருந்து எப்படி நாங்கள் வந்து விடுபடலாம்ன்றத நாங்க சொல்றோம். சரியா? டு பிரிவென்ட் ட்ரக் அபியூஸ் அமங் ஸ்டூடண்ட்ஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த டேஞ்சரஸ் ஆஃப் ட்ரக்ஸ். அப்ப இந்த இந்த ட்ரக்ஸின் ஆபத்த வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஊட்டணும். அதை வந்து அதிகரிக்கணும். விழிப்புணர்வு அதிகரிக்கணும். அது வந்து முக்கியத்துவமானது. யார் மத்தியில? மாணவர்கள் மத்தியில. Schools and parents must work together to educate students and promote healthy activities like sports and hobbies. அவர்களுடைய பொழுதுபோக்கு விடயங்களையும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பொழுதுபோக்கு விடயங்களை வந்து என்ன செய்யணும்? ஊக்குவிக்கணும். ப்ரொமோட் பண்ண ஹெல்த்தி ஆரோக்கியமான ஆக்டிவிட்டீஸ்கள் அதுகளை வந்து என்ன மாணவர்கள் மத்தியில வந்து ஸ்கூல் மற்றும் பேரண்ட்ஸ் கட்டாயமா அவர்கள் சேர்ந்து இதை அவர்கள் மத்தியில ஊக்குவிக்க வேணும். கவுன்சிலிங் உளவியல் ரீதியான அட்வைஸ்களை பண்றது, சேவைகளை கொடுக்கிறது should also available for students facing emotional or social difficulties, offering them support to avoid turning to drug. ட்ரக்ஸ் பாவனையிலேருந்து திரும்பி மீண்டு வாரத்துக்குரிய பல அட்வைஸ்கள் வந்து உளவியல் ரீதியான அட்வைஸ்களை வந்து கவுன்சிலிங் பண்ணி கொடுக்கிறது. அவங்க இந்த இமோஷனல் ரீதியான கஷ்டங்கள், சமுதாயத்தில் ஏற்படுகிற கஷ்டங்கள் போன்ற விடயங்கள்லேருந்து எப்படி மீண்டு வரலாம்ன்றதுக்கு அவர்களுக்கு கவுன்சிலிங் அதாவது உளவியல் ரீதியான அட்வைஸ்களை வந்து செய்யக்கூடிய சர்வீஸ்களையும் வந்து அதிகரித்து அந்த விடயத்திலேருந்து தடுக்க வேணும் என்று சொல்லி இதில் வந்து எப்படி தடுக்கலாம்னு சொல்லி நான் பேராகிராஃப் 2 சொல்லியிருக்கோம். ஓகே. கடைசியாக வந்து கன்க்ளூஷன் பகுதி. இன் கன்க்ளூஷனாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ட்ரக் அபியூஸ் இஸ் அ க்ரோவிங் ப்ராப்ளம் இன் ஸ்ரீலங்கா. இலங்கையில் வந்து அதிகரித்து கொண்டிருக்குது ட்ரக் அபியூஸ். பை எடியூகேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைடிங் சப்போர்ட். கல்வி கற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து என்ன செய்யும்? ப்ரொவைடிங் சப்போர்ட் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், சப்போர்ட்டாக இருக்கணும். அண்ட் ப்ரொமோட்டிங் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை வந்து என்ன செய்யணும்? ஊக்கப்படுத்த வேணும். வி கேன் ஹெல்ப் ப்ரிவென்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் ensure a healthier future for young people. அந்த இளம் சமுதாயினருடைய எதிர்கால நன்மையை கருத்தில் கொண்டு அவர்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவர்களை அந்த ஆரோக்கியம் என்பவற்றை உறுதிப்படுத்தும் நோக்கில வந்து என்ன செய்யணும்? அந்த ட்ரக்ஸ் பாவனையை வந்து நாங்கள் தடுக்கணும், ப்ரிவென்ட் பண்ணி அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேணும்னு சொல்லி கன்க்ளூஷன் பகுதியில் சொல்லி முடிச்சிருக்கோம். அப்ப இதுதான் வந்து ஒரு ட்ரக்ஸ் அபியூஸ் சம்பந்தமா ஒரு சின்ன எஸ்ஸே உண்டு. அதாவது 20 வேர்ட்ஸை நாங்கள் மெயினா வந்து உள்ளடக்கி இருக்கிறோம். சரியா? 20 வேர்ட்ஸ். அப்ப இதுல வந்து நீங்கள் இந்த இதை வந்து நீங்க வந்து ஷார்ட் ஃபார்மா 20 வேர்ட்ஸ் ஒரு 1 பேஜ் தான் வெறும் எழுதி எடுக்கிறேன்னு எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. வராத ஒரு டாபிக்ஸ் அண்டபடியா நான் எதிர்பார்க்கிறேன். மற்றது ரீசன்ட் ப்ராப்ளம்ஸ் தானே அதை எதிர்பார்க்கிறேன். சும்மா வாசிங்க. உங்களோட நாலேஜுக்கு வாசிங்கன்னு சொன்னா ஒரு ஷார்ட் ஒரு சின்ன விடயம். சரியா? அதை நார்மலா இப்படி எழுதிக்கிட்டீங்கனாலே ஓகே. கிராமர் மிஸ்டேக் இல்லாம ஓகே. அது மட்டும் இல்ல. நான் வந்து இது என்னுடைய ஒரு கெஸ்ஸிங்ல இதை தயார் பண்ணி இருக்கிறேன். நீங்க வந்து என்ன செய்யணும்? அங்க என்ன பாயிண்ட்ஸ் தருதோ இதை வந்து ஒரு பேசிக்கா வச்சுக்கொண்டு அங்க நீங்க வந்து சப்போர்ட்டா எழுதலாம். அங்க பாயிண்ட்ஸ் தருவாங்க. அந்த பாயிண்ட் கூடுதலா என்ன தருவினம்? ட்ரக் அபியூஸ்ன்னு சொல்லிக்கல ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்குரிய பகுதியும் இருக்கும். மற்றது அது என்ன ப்ராப்ளம்ஸ் மாணவர்கள் மத்தியில என்ன பிரச்சனை இருக்குது? அதுக்கு எப்படி தீர்வு கொடுக்கலாம்? மற்றது கன்க்ளூஷன். இதைத்தான் அங்கேயும் தருவாங்க. அப்ப நீங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணிருங்க. கொஞ்சம் பாதிச்சீங்கன்னா இது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.
பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரே பேஜ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இதான் இன்ட்ரோடக்ஷன், பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2, கன்க்ளூஷன். அப்ப இதத்தான் உங்களோட எஸ்ஸே ரைட்டிங்ல நீங்க வந்து மெயினா கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 4 பந்தியில எழுதினீங்கன்னாலே உங்களோட விடயம் ஓகே. சரியா? அப்ப அதிகமா இப்ப 210 220 அதுக்குள்ளே எல்லாம் ஸ்டாப் பண்ணிருங்க. ஆழம் டீப்பா போனீங்கன்னா அலட்டுற மாரி போயிரும். குறைக்க போய்க்கிட்டுறாங்கோ. ஒரு 180 அந்த 180க்கும் 200க்கும் இடையில உங்க வேர்ட்ஸ் லிமிட் இருந்தா பெட்டர். அத விட கூடணும்னு சொன்னா அங்க 220க்குள்ள பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே பிள்ளைகள். இதான் இந்த எஸ்ஸே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே பிள்ளைகள், தேங்க்ஸ் பிள்ளைகள். உங்களுக்கு இப்படி நீங்க நிறைய எஸ்ஸே எதிர்பார்க்குறீங்களா? என்னன்னு சொல்லி உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்பதான் எனக்கும் அது இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது எனக்கு விளங்கும். ஆகவே நிறைய எஸ்ஸேகளை இதே மாதிரி நான் போடுவேன். சரியா? அப்ப உங்களோட சப்போர்ட்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதா இருக்கிறேன். ஓகே, thank you very much. If you like this video, please like and share it, and don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, bye, take care.